பக்கத்து மாநிலம் ஆந்திர முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு தம்பதியரும் 3 குழந்தை பெற்றுக்கணும், 3 சைல்டு பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா குழந்தை விகிதம் வந்து மிகவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதில் வந்து அவர் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குறையும் குழந்தைகள் சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் தான் இருக்குது. எல்லோரும் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படி போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு சமுதாயம் என்ன பண்ணிகிட்ருக்கு, குழந்தை பெற்று போகிறதே தொழிலாக வச்சு பண்ணிகிட்ருக்குது. 4 பொண்டாட்டி கட்டிட்டு 4க்கு 4 குழந்தை பெற்று போட்டு 16 குழந்தை. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை. யோசித்து பாருங்கள், ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதோ, இல்லை உங்கள் வீட்டிலேயே இருக்கும்போதோ, நீங்கள் ஒரு குழந்தைய வச்சுட்டு கோடிக்கணக்காக சொத்து சேர்த்து வச்சுருப்பீங்க. அவன் 16 குழந்தைய பெற்று வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்ன நடக்கும்? அதனால் நம்ம வந்து நம்முடைய, அதாவது ஆந்திர முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, தேசத்தோட பொருளாதாரத்தை வந்து இது சீர்குலைய செய்துவிடும் அப்படின்றாரு. உண்மை. தேசத்தோட பொருளாதாரம் சீர்குலையதோட நம்முடைய மதத்தின் அடிப்படை ஆணி வேறு ஆட்டம் கண்டு போயிடும். ஏன்னா இப்போ வீட்டுக்கு வந்து 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க சொல்லி வீட்டுக்கு வந்து 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கும் பொழுது, இப்போது தமிழ்நாட்டில் வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து உரிமை கிடையாது. உரிமை மறுக்கப்படுது ஆளுங்கட்சியால். என்ன காரணம்னா அவங்களுடைய ஓட் பேங்கு. அவங்க கம்மியாக இருக்கும்பொழுது ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த ஓட் பேங்கை பார்த்து இவங்க பயப்படுறாங்க அரசியல்வாதிகள். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி அதிகமாக இருந்தும் இன்றைக்கி நம்மளை பார்த்து ஒரு பயம் கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பயம் கிடையாது. இந்துக்கள் ஓட்டு வந்து ரொம்ப ஒரு கேவலமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இதில் வந்து வீட்டுக்கு ஒரு குழந்தை மட்டும் அப்படின்னா, நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுருங்க, உங்களை கேட்பார் கிடையாது. உங்கள் சொத்துக்கு வந்து 16 அந்த 16 குழந்தை பெற்று போட்டு காமிட்டிங்கன்னா அவன் வந்து வாரிசாக நின்றுவான். அதனால் நம்ம வந்து தீவிரமாக இதை பற்றி வந்து, அதனால் ஒவ்வொரு இந்துவும் இது வந்து கண்டிப்பாக யோசிக்கணும். இல்லைன்னா நீங்கள் சேர்த்து வைக்க, அதாவது சொல்லுவாங்க, தோட்டம் வச்சு பயிர் வச்சு மட்டும் தோட்டத்தில் பயிர் வச்சு இது பண்ணால் மட்டும் அது வேலி வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரே ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு இப்போ பேசாமல் விட்டிங்கன்னா கண்டது வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். ஒரு 3 கல் 4 கல்லாவது இருக்கணும். நான் சொல்கிறது, குழந்தைய நீங்கள் வந்து எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் பிரச்சனை, எவ்வளோ சொத்தும் சேர்த்து வைக்க அவ்வளோ சொத்து வந்து உங்கள் ஒரு குழந்தைய காப்பாற்றாது. கூட ஒரு 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க பெற்று போட்டால் அந்த 3 பேரில் 4 பேர் எங்கள் அப்பாவுக்கு, அந்த 3 பேரில் 4 பேர் எங்கள் அக்காவுக்கு, எங்கள் தங்கச்சிக்கு, எங்கள் அண்ணனுக்கு, என் தம்பிக்குன்னு வந்து நிற்பாங்க. அதனால் சொத்து மட்டுமே, பணம் மட்டுமே உங்களுடைய வருங்காலத்தை, உங்களுடைய குழந்தையோட வருங்காலத்தை நல்லதாக வச்சுருக்காது. ஒரு குழந்தைங்கிறத வந்து மறந்துடுங்க. நம்ம ஆந்திர முதலமைச்சர் சொன்னது மாதிரி குறைஞ்சது 3 குழந்தை உங்களுடைய, அதாவது உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற சொத்தை அதுதான் காப்பாற்றும்.